பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை யோவான் எழுதின 3வது நிருபம். அதிலே இப்படியாக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கிறேன். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். கடந்த நாட்களிலே சிலரோடு தொடர்பு கிடைத்த பொழுது அவர்களோடு சம்பாசித்த அந்த வார்த்தைகளினால் அந்த கடிதம் எழுதப்படுகிறது. கடந்த நாட்களிலே உன்னோடு தங்கியிருந்த, உன்னோடு பேசி, உன்னோடு பணி செய்து, உன்னோடு உறவாடி வந்த அந்த மனிதர்கள் உன்னை குறித்து எனக்கு சொன்ன அந்த சாட்சி என்ன? நீ உண்மை உள்ளவன். அருமையானவர்களே, என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் ஒரு கடிதம் எழுதப்பட முடியுமா? யாருக்காவது அறிமுகம் செய்து வைக்கப்பட முடியுமா? அந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். அனுதின வாழ்க்கையிலே ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கிற பொழுது அவர்களிடத்திலே காணப்பட்ட அந்த குணாதிசயங்களை கடிதங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக வளர்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே ஒருவருக்கொருவர் நாம் நம்முடைய உண்மை நிலைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்னை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? உங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நம்முடைய உறவுகள் அந்த அளவுக்கு மேம்பட்டதாக, உண்மை உள்ளதாக நமக்கு காணப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு உண்மையான வாழ்வு என்பதை இந்த உலகத்துக்கு நாம் எடுத்து கொடுக்க வேண்டும். அதிலே மறைபொருள் ஒன்றுமில்லை, வெளிப்படையாக இருக்கிறது. அவர்கள் யதார்த்தமாய் அன்பு கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதில் எவ்விதமான நடிப்போ மாயமான ஒரு நிலைகள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உண்மை. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து வருவது, அவர்கள் பேசுவது, அவர்கள் சிரிப்பது, அவர்கள் அழுவது எல்லாமே உண்மைதான். அவர்கள் கோபம் கொண்டாலும் அதிலே ஒரு உண்மை இருக்கும், அதிலே அர்த்தம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த உண்மை உள்ள வாழ்க்கையை நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதற்கென்று இந்த நாளிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அதற்காக பிரயாசப்படுவோம். தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.